ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த எபிசோட் மாதிரி கதையை இது நாள் வரை கொண்டு போனதே கிடையாது. அந்த அளவுக்கு விறுவிறுப்பாகவும் சூப்பராகவும் போகும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயிலையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 எபிசோட் 11. யோர் நைட் ஃபுல்லாக அலப்பறை பண்ணிட்டு இப்போ அடுத்த நாள் கண் முழிக்கிறா. நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணதெல்லாம் இப்போதான் அவளுக்கு ஞாபகம் வருது. நான் பெக்கி கூட இன்னைக்கு ஜூவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆனியா ரொம்ப ஹாப்பியா இருக்கா. ஸோ பெக்கியும் ஆனியாவை கூப்பிடுறதுக்கு வந்துருத்தா. அண்ட் லாய்டவா பார்த்துட்டு ப்ரெஷியஸ் லாய்டு இங்கே தான் இருக்கீங்களான்னு வா பார்க்குறா. அங்கே நம்ம அவுட்டிங் போகலாம், உங்களுக்கும் சேர்த்தா லஞ்சுன்னு சொல்ல வரவோ மார்த்தா டக்குன்னு வா வாயை பத்துறா. ஆனியாவும் பெக்கியோ ஜூவை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டாங்க. யோர் வெக்கப்பட்டு அமைதியாக நின்று இருக்கா. குட் மார்னிங்னு நம்ம ஹீரோ சொல்றான். நேற்று நைட்டு ரொம்ப சரக்கடிச்சிட்டு வந்தா, ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வர்றது தான் நார்மல் வா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. லாய்ட் நான் இவ்வளோ நேரம் தூங்கினதுக்கு சண்டை போடுவாரோ, இத்தா சண்டை போடுறதுக்கான சான்ஸ் அப்படின்னு வெயிட் பண்ணா. எம்மள ஏதோ கோவமா இருக்காளா நம்ம ஹீரோ யோசிக்க. லைஃப்ல நீ எதுவும் அன்ஹாப்பியா ஃபீல் பண்றியா நம்ம ஹீரோ கேட்க. ஐயோ என்ன அவர் சண்டை போடல, அப்ப நான் தான் சண்டையை ஆரம்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு அது நான் எதுலையுமே நான் சந்தோஷமா இல்லைன்னு வா சொல்லுவோம். இந்த நேரம் பார்த்து யோரி கரெக்டா உள்ள வரான். நம்ம லைஃப்ல நான் எதுலையுமே சந்தோஷமா இல்ல அப்படின்னு வா கத்துவோம். டே லாய்டியா சிஸ்டர் என்னடா பண்ண அப்படின்னு யோரி வரவும் இந்த நேரத்துலயே இவன் வரணும் நம்ம ஹீரோ பாக்குறான். ரெக்க மோதி உன் ஷோல்டர்ல அடிபட்டுருக்குன்னு சொன்னியை ஃபோன் பண்ணிட்டு வரலான்னு யோர் கேட்கறா. சிஸ்டர் நீ அள வச்சா உன்னை கொண்டுருவான் யோரி சொல்றான். சே யோரி வருவான்னு எதிர்பார்க்கல. பட் கல்யாணம்னா சில சண்டைகள் இருக்கதா செய்யணும் அப்படின்னு யோர் யோசிச்சுட்டு இருந்தா. இந்த லாய்டுக்கு நான் ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன்னு அவன் யோசிச்சுட்டு இதான் சான்ஸ் யோரி அவனை விட்டு புரிஞ்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ்க்கு நான் இப்பவே ஏற்பாடு பண்றேன்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு யோர் சொல்றா. யோர் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோ. எப்போல இருந்து நீ அன்ஹாப்பியா இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும். நேற்றுக்கு நைட்ல இருந்து யோர் சொல்றா. நைட் என் சிஸ்டர் என்னடா பண்ண அப்படின்னு நம்ம கேட்கறான். பட் நான் எதுவும் பண்ணலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நடக்கிற எதுவும் நம்ம ஹீரோக்கு புரியல. பெருசா எதுவுமே நான் பண்ணலையா, அப்புறம் எதுக்கு கோவப்படும் இடத்துல வா ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏதாச்சும் பத்தி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே லாய்ட் ஒழுங்கா என் சிஸ்டர்ட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு அவன் சொல்லவும். சொன்ன யோரி அதை தான் நான் பண்ணி ஆகணும், என்ன மன்னிச்சிரு யோர், நான் தப்பு பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்ல. பட் நான் உங்ககிட்ட மன்னிப்பை எதிர்பார்க்கலன்னு வா சொன்னா. என் சிஸ்டருக்கு ஒன்னோட சாதாரண மன்னிப்பெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி யோரி வந்து கொளுத்தி போடுறேன். நான் வாய் வார்த்தையா சொல்லாம என் செயல்ல காமிக்கிறேன். இனி உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் நம்ம ஹீரோ சொன்னா. இல்ல நான் இதை பத்தி பேசலன்னு வா சொல்லவோ. என்ன இந்த மன்னிப்போ பத்தாதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யூரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 1000 சண்டை நடக்கும், நீ இதுல தலையிடாதன்னு சொல்லவோ. என்ன அது அப்படின்னு சொல்லி அவன் மயங்கி விழுந்து சீக்ரெட் போலீஸ்ல இருக்கான், அவனையும் பகிச்சுக்கிட கூடாது. என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சு. நம்ம ஹீரோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்திருக்கு. 1399க்கு எமர்ஜென்சி, உடனே ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்லவும். ஹாஸ்பிட்டல்ல ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், நான் கிளம்பணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். நான் சண்டை போடுறதுக்கு இத்தா சரியான சான்ஸ் அப்படின்னு யோசிச்சுட்டு இங்க ஒய்ஃப் இவ்வளவு கத்திட்டு இருக்கேன், நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறீங்கல்ல நம்ம ஆரம்பிக்குவோம். வந்து பேசிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு. இது கோட் 139, அவ்வளோ எமர்ஜென்சி என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே சண்டை போட்டுருக்கோம், இப்போ யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு யோர் நினைச்சா. எனக்கு சந்தேகமா இருக்குதுன்னு யோரி சொல்றான். கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட டேட்டிங் பண்றதுக்கு தான் போறான், அதான் இவ்வளவு அவசரமா கிளம்புறான், அவனை ஃபாலோ பண்ணி செக் பண்ணலாம் யோரி சொல்லவோ. சண்டை போடுறதுக்கு அதுவும் சான்ஸா இருக்கும், ஓகே அப்படின்னு யோரோ ஃபாலோ பண்றா. ஆளுங்களை ஃபாலோ பண்றது என்னோட எக்ஸ்பர்ட் அப்படின்னு யோரி நினைக்கிறான். அசாசினா என் பிரசன்ஸை மறைச்சு போறது ஈஸி அப்படின்னு யோர் நினைக்கிறா. பட் அவங்க வந்த அடுத்த செகண்டே அவங்க ஃபாலோ பண்றதை நம்ம ஹீரோ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டு கிட்ட போக கூடாது, தூரமா ஃபாலோ பண்ணணும்னு யோரி சொல்லவும். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் யோர் கேட்கிறேன். லிeutenant அவனை எமர்ஜென்சி அப்படின்னு கூப்பிடுவோம். சிஸ்டர் நேத்துக்குள்ள ரிப்போர்ட் சப்மிட் பண்ண மறந்துட்டேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யோரி அங்க இருந்து ஓடி இருக்கான். ஸ்டேட் செக்யூரிட்டி ஆளுங்களுக்கும் எமர்ஜென்சினா அப்ப பிரச்சனை பெருசு போலியா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் போறாங்கிறதுனால அப்ப இவன் ஒன்னும் சீட்டிங் பண்ணல அப்படின்னு சொல்லி யோர் திரும்ப கிளம்பலான்னு போகும்போது சண்டை போடுறதுக்கு ரீசன் இல்லையே. ஆமா நான் ஏன் சண்டை போடணும்னு இப்பதான் அவ சரக்கடிச்சதுல இருந்து தெளிவாகிறா. சோ யோர் இப்ப திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டா. எக்ஸ்ட்ரீம் லெவல் 3 சிச்சுவேஷன் ட்வைலைட் நைட் ஃபால் வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. ஸ்டாலிஸ்ல இருக்கக்கூடிய வைஸோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒருத்தன் இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்டை திருடிட்டு வந்துட்டான். உங்களோட சீக்ரெட் பேஸ் ஆஸ்டானியால எந்த இடத்துல எல்லாம் இருக்கு, அது போக ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ட் பத்தின டீடைல்ஸோ அதுல இருக்கு அப்படின்னு நைட் ஃபால் சொல்றா. நம்ம டிவிஷன் 4 ஏஜென்ட் வெஸ்ட்ல இருந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் இங்க கொண்டு வந்துட்டு இருக்கான், நம்ம தான் எப்படியாச்சும் அவனை சேஃப் கார்ட் பண்ணணும். வெஸ்டாலிஸோட ஆளுங்க அவனை துரத்திட்டு இருக்காங்க, முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம கையில இருக்கு, வைஸ் இதுல இன்டர்ஃபியர் ஆகாம அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சீக்ரெட் போலீஸோட ஹெட் சொல்றான். வெஸ்டாலிஸோட ஆளுங்க அந்த ஸ்பையை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அவன் அந்த ஆளுங்க எல்லாத்தையும் ஈஸியா அடிச்சு போடுறான். அளவுக்கு இந்த ஸ்பையோ கொஞ்சம் திறமையானவன் மாதிரி தான் தெரியுது. கார்ல அட்டாக் பண்ண வந்தா ஜம்ப் பண்ணி கார்ல உள்ளுக்குள்ள இருக்கிறவனை ஷூட் பண்ணிருந்தான். வின்ஸ்டன் வீலர் இவன் கூட ஒரு மிஷன்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆஸ்டானியா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில இவன் ஒரு டாப்பான ஸ்பை, ரீசெண்ட் ஆபரேஷன்ல அவன் ஒரு பெரிய டேமேஜே ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லி வின்ஸ்டன் வீலரை பத்தி இவங்க எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்டர் கிராஸ் பண்ணி இவன் ஆல்ரெடி ஆஸ்டானியாக்குள்ள தான் இருக்கான், எப்படியாச்சும் அவனை தடுக்கணும். ஷெல்பரி ஹோட்டல்ல தான் இவன் ஸ்டேட் செக்யூரிட்டியை மீட் பண்ண போறானா. கண்டிப்பா அவனை ப்ரொடெக்ட் பண்ண ஆளுங்க இருப்பாங்கன்னு சொல்லவும். யோரி பிரையரையும் அதுக்காக தான் சமன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ. மிஷன் மட்டும் போறது தடுக்கலன்னா மொத்த வயசுக்குமே ஆபத்து, எப்படியாச்சும் இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியணும். ஒருவேளை இந்த மிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ட் நிப்பாட்டிட்டு தலைமுறை பாக்குறது தான் பெஸ்ட் நைட் ஃபால் சொல்லவும். டெஸ்மண்ட் நம்ம அப்புறம் திரும்ப நெருங்குறது ரொம்ப கஷ்டமாயிரும், இதை விட்டா வேற சான்ஸ் இல்ல, இந்த மிஷன்ல என்னானாலும் சக்சஸ் ஆகணும்னு நம்ம ஹீரோ சொல்றேன். ஷெல்பரி அப்படிங்கிற அந்த சிட்டிக்குள்ள இவங்களும் என்டர் ஆகுறாங்க. ஸ்டேட் செக்யூரிட்டி ஆளுங்களும் நார்மல் ஆளுங்க மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு அந்த இடத்துல மக்களோட மக்களா சுத்திட்டு இருக்காங்க. ஸ்டேட் செக்யூரிட்டிக்கு பவர்ல இருக்கவங்க இந்த மிஷனை அப்ரூவ்
அப்ரூவல் கொடுக்கல. ஏன்னா வெஸ்ட் ஆலிஸ்ல இருந்து அவன் சீக்கிரட்டை திருடிட்டு வரான். ஸோ நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்றோம்னு தெரிஞ்சதுன்னா இது 2 கண்ட்ரிக்குள்ள போறது திரும்ப கிரியேட் அஃபீஷியலா ஆஸ்டானியா சீக்ரெட் போலீஸ் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. பட் இன்ஃபர்மேஷன் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா அது வேற கதை. வைஸோ இல்ல ட்வைலைட்டோ அந்த இடத்துக்கு வந்து அவங்கள பிடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். ரெட் 2, ரெட் 3 ப்ளூ டீம் கூட கோஆர்டினேட் பண்ணுங்க. ரெட் 1 ஸ்டேட் செக்யூரிட்டியை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். அந்த கேப்ல நம்ம வேலையை முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட இருக்கிற ஆளு சொல்றாரு. இங்க வின்ஸ்டனை தான் காமிக்கிறாங்க. ஷேவ்லாம் பண்ணி ஆளு வேற மாதிரி மாறிட்டான். அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹோட்டல்ல தான் இவங்க அந்த இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட போறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோவோட ஸ்பை ஆளுங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த வெஸ்டர்ன் வீலர் கண்டுபிடிச்சிட்டான். அப்ப யூரி ஒரு ஸ்டேட் செக்யூரிட்டி ஆளுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு டைரக்டா அவன் கிட்ட போயிட்டு என்ன புது பையனா திரும்ப அதை நார்மலா நடந்துக்கும் அப்படின்னு வெஸ்டர்ன் வீலர் சொல்லவும் இவன் தான் வெஸ்டர்ன் வீலரா, நான் இந்த ஸ்டேட் செக்யூரிட்டியில இருக்கங்கிறது முதற்கொண்டு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. டைப்பின்ல எல்லோ ஸ்டோன் இருக்கு அப்படின்னா இவன் தான் அப்படின்னு சொல்லி யூரியோ கன்ஃபார்ம் பண்றான். ஆளுங்க நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க. ஸோ லொகேஷன் சேஞ்ச், இந்த பார்க்குக்கு வந்துருங்க அப்படின்னு வின்ஸ்டன் வீலர் வந்து லொகேஷனை மாத்திட்டான். அது தெரியாம நம்ம ஹீரோவோட ஆளுங்க ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் வீலர் அப்படின்னு சொல்லி அவனை வரவேற்கிற சில ஆளுங்க வெயிட் பண்றாங்க. வயசு இந்த இடத்துக்கு மோப்பம் பிடிச்சு வர்றதுக்குள்ள சீக்கிரம் இன்ஃபர்மேஷன் கூடன்னு சொல்லவும் பட் நீ ஸ்டேட் செக்யூரிட்டியோட ஆளுன்னு நான் எப்படி நம்புறது, மேபி ட்வைலைட் கூட மாறு வேஷத்துல வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி வின்ஸ்டன் கேட்கலாம். கூட தான் அப்படி வந்திருக்கலாமே ஆப்போசிட்ல இருக்கவன் கேட்கவும் நான் எல்லோ ஜெம் ஸ்டோன் வச்ச டை போட்டிருக்கேன் பாருன்னு சொல்லவும் ஹே இது எல்லோ ஜெம் ஸ்டோனா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவனுக்கு அவன் ஏதோ சிக்னல் கொடுக்குறான். பார்த்தா போலீஸ்ல இருக்கிற ஒருத்தனை ஹையர் ஆபீசர் வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு. நம்ம ஒன்னா போய் சாப்பிடலாமான்னு கேட்டா இல்ல சார் எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லவும் இதுக்கப்புறம் நீ எங்கேயோ போக முடியாது. இன்ஸ்டன்ட் வீலர் மீட் பண்ண போறதுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு அடையாளத்தை கொடுத்தேன். ஒவ்வொருத்தருக்கும் ஜெம்ஸ்டோன் கலரை டிஃப்ரெண்டா சொன்னேன். ரெட், ப்ளூ, கிரீன்னு. உனக்கு சொன்ன கலர் தான் எல்லோ. அண்ட் இப்போ வந்திருக்கிற வின்ஸ்டன் வீலர் எல்லோ கலர் ஜெம்ஸ்டோனை போட்டுட்டு வந்திருக்கான். இங்க இருக்கிற வைஸோட ஸ்பைனா அது நீ தான். அண்ட் அங்க இருக்கிறது ட்வைலைட் அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோ தான் வின்ஸ்டன் வீலரா மாறு வேஷத்துல இருக்கான். அந்த வைஸ் செக்யூரிட்டி பிரச்சனை போய்கிட்டு இருக்கிற அதே டைமிங்ல ஆனியாவோ பெக்கியோ ஜோல எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு காமிக்கிறாங்க. இந்த கூண்டுக்குள்ள இருக்கிறது லயன்ஸ், கேட் ஃபேமிலியை சேர்ந்தது. கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்தது எலிஃபண்ட், இது எந்த வகையை சேர்ந்தது, என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி வெளியே அந்த இடத்துல ஒரு போர்டு தொங்குது. அடுத்ததா crocodile, அடுத்ததா ஃபிளமிங்கோ அப்படிங்கிற அந்த பறவை, அடுத்தது பேண்டாவை போய் பாக்குறாங்க. இது என்ன கிராஸ் இல்லாம திங்கோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்பவே டேஞ்சரஸான கிரீச்சர் அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க போட்டிருக்காங்க. பார்த்தா உள்ளுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு பார்க்கும்போது வெளியே ஒரு போர்டு இருக்கு. பார்த்தா ரேஸ் ஹியூமன், இது ஆம்னிவோரஸ், தன்னோட இனத்துக்குள்ளேயே அடிச்சுக்கிடக்கூடிய ஒரு ஸ்பீஷீஸ் அப்படின்னு ஒரு எம்டியான செல்லுல ஹியூமன்ஸ் தான் ஜோ பார்வைக்கு மாதிரி வச்சிருக்காங்க. நான் ஒன்னும் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி பெக்கி கத்தவோ ஐயோ பயங்கரமான மான்ஸ்டர்னு ஆனியா காமெடி பண்றா. அந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸ்டேட் செக்யூரிட்டி ஆளுங்க ட்வைலைட்டை இப்போ சுத்து போட்டுட்டாங்க. அந்த வின்ஸ்டன் கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட போனாலும் இவங்க காலி. அண்ட் நம்ம ஹீரோவை இப்போ சுத்து போட்டுட்டாங்க. அவனை பிடிச்சிட்டாலும் பிரச்சனை தான். நம்ம ஹீரோட ஃபேஸ் அட்லீஸ்ட் பார்த்துட்டாங்கன்னா கூட பிரச்சனை தான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.